ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம யார் எவிக்ஷன் அப்படின்ற டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகத்துடன் போய்கொண்டு இருக்குது. ஏன்னா ஒரே ஆடியன்ஸ் தான் இந்த வட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் அப்டேட்ஸ் வர லேட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டையும் மாற்றிட்டு இருக்க டைம் இல்லை. ஸோ டக்குன்னு முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு 11 மணிக்கு மேலே தான் என்ன அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அட்லீஸ்ட் 10 மணியாச்சும் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களின் ஓட்டின் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அன்அஃபிஷியல் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அஃபிஷியல் ஓட்டிங் இனிமேல் பார்த்து யூஸ் இல்லை. அன்அஃபிஷியல் பார்த்தோம்னா கானா வினோத் அவர்கள் முதலிடத்தில் இருக்கார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் வந்து இருக்கார். ஸோ 2 பேருக்கு வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 வாக்குகள் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள். வியானாவுக்கும் வந்து ஓரளவுக்கு வாக்குகள் இருக்குது. பட் 3வது அவங்க, 4வது பார்வதி வந்திருக்காங்க, 5வது திவாகர். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் கடைசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமி இப்போ வந்து இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னையா சொல்கிற அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து புதுசாக இருக்குது அன்அஃபிஷியலில் பார்க்கும்போது. ஏன்னா எப்பயுமே எஃப்ஜே, பிரவீன், துஷார், ரம்யான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரம்யா தூக்கிட்டாங்க, ரம்யா வெளியேற பார்த்தாங்க. எஃப்ஜேவும் தூக்கிட்டாங்க, எஃப்ஜே வெளியேறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரவீன், துஷார், கெமி மட்டும்தான் இருக்காங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை 2 பேருங்கிறப்ப ஒரு துஷார்ன்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்றாங்க. அப்போ பிரவீனா கெமியா அப்படிங்கிறது தான் இப்போது அதற்கான டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்குன்றாங்க. இவங்க என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்க? மக்களுடைய ஓட்டப்படி மதிக்கிறாங்களா, இல்லை விஜய் சேதுபதியோட டிசிஷனா, இல்லை சேனல் ஒருத்தவங்களை புஷ் பண்ணுறாங்களா, இல்லை 2 பேர் யாரை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா மலையாளம் எபிசோட்ஸ் வேறு வந்துருச்சு. நாளைக்கு மலையாளம் ஷூட் இருக்கனால இன்றைக்கே பண்ணி ஆகணுன்றனால 2 பேர் எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒயில் கார்டு வந்து ஒன்றும் பருப்பு வேகலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இன்னொரு 2 கார்டு வந்து உள்ளே அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது. என்னையா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஏன்னா டிஆர்பி ஒயில் கார்டு வந்த பிறகு ஏறிடும் பார்த்தாங்க. 3லேருந்து 3.3 வந்திருக்கு, அவ்வளோதான், 3.3. இதில் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறதுனால மக்களும் இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் பெயிட் பாட்ஸ் வந்து இறங்கியிருக்காங்கன்ட்டு. அதுவும் பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் இந்த பிடி வாய் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவள் வந்து அர்ச்சனான்னு நினச்சிட்டு இருக்கா திவ்யா. அவள் போஸ்ட்டில், அவங்களுடைய அஃபிஷியல் போஸ்ட்டில் வந்து அர்ச்சனா மேலே, இந்த அம்மா கீழே. அர்ச்சனாவும் பிடி வாய் தான். ஆனால் எந்தெந்த இடத்துல நியாயம் இருக்கும் அவங்கங்க தான் வந்து குரல் இருக்கும். சும்மா லூஸ் தனமாக எல்லாத்தையும் வந்து மரியாதை இல்லாமல் பேசுறது அந்த மாதிரிலாம் வந்து திவ்யா மாதிரி பண்ண மாட்டாங்க. ஷீ இஸ் வெரி ஜென்யூன் கேரக்டர். சரியா? எந்த இடத்துல சவுண்ட் விடணும், எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும். ஷீ இஸ் ஆல்சோ எ பெர்ஃபார்மர், ஷீ இஸ் அ டான்சர், ஷீ இஸ் அ சிங்கர். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அர்ச்சனாட்ட பாசிட்டிவ். இந்த திவ்யா கிட்ட வெறும் தம் அடிக்கிறது இருக்குது, புறணி பேசுறது, கத்துறது இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒரு டேலண்ட் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எதை வச்சு நீங்கள் அர்ச்சனான்னு சொல்லி நீ போட்டுட்டு இருக்கங்கிறது தெரியல. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அது பார்க்கும்போது கேடு கட்டத்தனமாக இருக்குது. அந்த மாதிரி அட்மினாக இருந்தாலும் பண்ணாதீங்கடா. நீங்கள் அவங்கள மாதிரி பிஆர் வச்சுட்டு போயிருக்கீங்க அர்ச்சனா மாதிரி. அதை வேணா ஒத்துக்கிறேன். அர்ச்சனாவுக்கு அதுக்கும் ஒரே சம்பந்தம் தான். அர்ச்சனா நல்லது பண்ணால் அதனால் கப் அடிச்சா. நீ பண்ணுற ஈத்துற வேலைக்கு வந்து உனக்கு கப்பு இல்லை, வேணா ஒரு சட்னி தரேன் போட்டு நக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் திவ்யா பண்ணுற வேலைக்கு. ஓகே, அடுத்து சாண்ட்ரா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ரெசென்ட் நீ கூட வச்சிருக்க வரைக்கும் சாண்ட்ரா நீங்கள் விளாட முடியாது. யூஆர் ஆல்சோ வெரி குட் பிளேயர். இப்போ கூட எஃப்ஜே கிட்ட நீங்கள் ஓப்பன் அப் பண்ணீங்க, இந்த மாதிரி அன்பு கேங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் வெரி குட் ஸ்பிரிட். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் பாரு திவாகர் யூ கேன் ஆல்சோ டார்கெட் அன்பு கேங். ஓகே, இந்த எஃப்ஜே வந்து எதாவது சொன்னாலும் அவங்க வந்து அவனை தூக்கி அடிச்சிருங்க. இன்னொன்று பிரஜன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க, நான் கண்டஸ்டன்ட்ரா, இங்கே புருஷன் கொண்டாட்டிலாம் வெளியே போய் பார்த்துக்கலாம், வீட்டில் போய் பார்த்துக்கோன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லுங்கள். நீங்கள் புருஷன்னீங்கன்னா உங்களை வந்து நீங்கள் 2 பேரும் பார்சல் அனுப்பிச்சிடுவான். ஏன்னா அர்ணவ மாதிரி தான் அவன் பண்ணிட்டு தெரியுதான். இப்போ கூட வந்து லைவில் என்ன பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா? பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா. அவளாம் எனக்கு அக்கா தங்கச்சியை பிறந்தானா விஷம் வச்சு கொண்டிருப்பேன், விஷம் வெளியே கூட வாங்க மாட்டேன், பவுடர் அரைச்சி நான் வந்து போட்டு கொண்டிருப்பேன் அப்படின்றான். எவ்வளோ கேடுகட்ட ஒரு இது. இத்தனை பேர் ஷோ பார்க்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீ லைவில் பேசுகிற அப்படின்னா எவ்வளோ தினாவட்டு இருக்கும். கேட்டால் சேதுபதின்றான், ஒரு சாரோ எதுவும் சொல்ல மாட்டான். நான் சனிக்கிழமை சேதுபதிட்ட பேச போகிறேன் அப்படின்றான். டே சேதுபதினா உன் வீட்டுக்கு வேலைக்காரனா? சேதுபதிட்ட பேச போகிறேன்ற. என்னடா நீ டிகினிட்டி தெரியாது, மரியாதை தெரியாது, ஹோஸ்ட்னு தெரியாது, அவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா மூதேவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மரியாதை கொடுக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அட போங்கடா நீங்களும் இதுவும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் இவங்க பேசுகிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கேங் உள்ளே ஃபார்ம் ஆகுது. ஏது பார்வதி, வியானா, சுபிக்ஷா எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறதே ஒரு கேங்கு. எஃப்ஜே, திவ்யா, சாண்ட்ரா மற்றும் பிரஜன். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்புறம் நீங்கள் விளையாட வந்தால் எல்லாத்தையும் அடிங்க. திவ்யா இப்போ கூட சொல்கிறேன், கையை கழுவிட்டு நீ பார்வதி திவாகர் மட்டும் அடிக்காத, எல்லாத்தையுமே அடி. நாங்கள் ஃபயர் விடுறோம், அதை விட்டு குறிப்பிட்டு ஒருத்தர் மட்டும் அடிக்காதுங்கிறது தான் நான் என்னுடைய கருத்தாக சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். சரியா? அதுக்கு முன்னாடி
எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆப்ஷன் துஷார், இன்னொரு ஆப்ஷன் யாருங்கிறது தெரியல. செம்ம டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, பார்ப்போம். ஹோப் நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறேன். பிரவீன் ஆர் கெமி மேபி எவிக்டட் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். குட் பை. ஏன்னா அவங்களுடைய கை இஷ்யூஸ் இருக்குல்ல, வெட் இஷ்யூஸ், அதனால தூக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, தெரியல.